காசி நாட்டு இளவரசி அம்பி, அம்பாலிகா, அம்பை 3 பேர் சுயவரத்தை தான் காட்டுறாங்க. அம்பை சால்வை நாட்டு மன்னரை காதலிப்பா. அதனால் சுயவரத்திற்கு சால்வை நாட்டு மன்னரை வர சொல்லியிருப்பா. திடீர்னு அங்கே பீஷ்மர் வாராரு. சுயவரத்திற்கு வந்திருக்க எல்லா அரசர்களும் கல்யாணமே செஞ்சுக்கிறது இல்லைன்னு சத்தியம் செஞ்சுருக்காரு. இவர் ஏன் வாராருன்னு பார்க்குறாங்க. காசி நாட்டு அரசர்கிட்ட சொல்கிறாரு, வணக்கம் அரசே, அஸ்தினாபுரத்தின் சார்பாக வந்திருக்கேன். இளவரசருக்கு உங்கள் 3 பொண்ணுங்களையும் தாங்கன்னு கேட்குறாரு. இங்கே என் பொண்ணுங்களுக்கு சுயம்பரம் நடக்குதுன்னு சொல்கிறாரு. சுயம்பரத்தில் வீரத்தை பயன்படுத்தி யார் வெற்றி கிடைக்குதோ அவங்களுக்கு உங்கள் 3 பொண்ணுங்களையும் கொடுங்கன்னு சொல்கிறாரு. நான் சொன்னதில் யாருக்காவது விருப்பம் இல்லைன்னா அவர் என்கிட்ட சண்டை போடலான்னு சொல்கிறாரு. சால்வை நாட்டு மன்னர் பீஷ்மர்கிட்ட சண்டை போட போகிறாரு. பீஷ்மர் அவரோட வில்லை லேசாக வளைக்கிறாரு. அதுக்கே சால்வை நாட்டு மன்னர் வெளியே கதவு பக்கத்தில் போய் விழுறாரு. உடனே அம்பை ஓடி போய் அரசே அரசேன்னு கத்துறா சால்வை மன்னரை பார்த்து. பீஷ்மர் கிட்ட திரும்பி, யார் நீ? உன் வித்தையை கட்டவா வந்த? என் அப்பா ஒரு வீரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க நினச்சா போட்டி வச்சிருப்பாரு. எங்களுக்கு பிடிச்ச கணவரை நாங்கள் செலக்ட் செய்யணும்னு சொல்லி சுயவரம் வச்சிருக்காரு. சால்வை நாட்டு மன்னரை என் கணவரா மனசால எப்போவோ ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறா. பீஷ்மர் கேட்குறார், சுயவரத்துக்கு முன்னாடியே உன் கணவரை செலக்ட் பண்ணிட்டியா? பல நாட்டு மன்னர்கள் பல தூரம் கடந்து வந்திருக்காங்க, அது சும்மாவான்னு கேட்குறாரு.